ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கனி குக்கிங் சேனல். இப்போ வந்து சேப்பங்கிழங்க வச்சு நம்ம வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க அப்படி செய்யலாம்னு இருக்கலாம். இது தக்காளி எடுத்துருக்கோம், பூண்டு எடுத்துருக்கோம், கருவேப்பிலை, வெங்காயம், புளி வந்து ஒரு சொலவு போட்டு ஊற வச்சுருக்கோம். சேப்பங்கிழங்கு ஃபுல்லாக இந்த ஷேப்பில் கட் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம்மா. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், பூண்டு வச்சா வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம், நல்லா வதக்கிடலாம். தக்காளி போட்டுக்கலாம், நல்லா வதக்கிடலாம். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. சேப்பங்கிழங்கு போட்டுக்கலாம். சேப்பங்கிழங்கு போட்டாச்சு, நல்லா வதக்கிடலாம். 3 ஸ்பூன் மசாலாத்தூள் போட்டுக்கலாம், பள்ளித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். மசாலா உப்பு காரம்லாம் இறங்கிக்கணும். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துச்சு, நல்லா வாசனை நல்லாயிருக்கு. இப்போ கருவாடை அலசி வச்சுக்கோம், இதை எடுத்து போட்டுக்கலாம். கருவாடை போட்டுக்கலாம். நல்லா ஒரு கலரி விட்டுக்கலாம். செம்ம வாசனை வருதுமா. நல்லா கொதி வந்துருச்சுமா. அப்படியே அந்த கருவாடோட ஸ்மெல்லு நல்லா கொதி வந்துருச்சுமா. பார்க்கும்போதே அழகாக இருக்குது. அந்த எண்ணெய் பிரிஞ்சு இப்படி ஓரம்லாம் நிற்கிறது. நல்லா அந்த கருவாடு ஸ்மெல்லாம் செம்மையாக இருக்குமா. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக நல்லாயிருக்கு ஸ்மெல்லாம். அப்படியே சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படியே ஒரு தேனாக இருக்கும். இதே எங்கள் ஊர் ஸ்டைலில் மதுரையில் விற்கிற கருவாடு நான் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஊரே மணக்கும், அப்படியே வீடே மணக்கும். அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நம்ம ஸ்டைலு சேப்பங்கிழங்கு கருவாட்டு குழம்புமா.